வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீல் மேக்கர் பெப்பர் சுக்கா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு கப் சோயா எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி கொதிக்க வச்சு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு சோயாவும் போட்டு நம்ம ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை 2-3 வாட்டி அலசி தண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளோட மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு குக் பண்றதுக்கு. முதல்ல வந்து நம்ம சோயாவை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சிருக்க சோயா சங்க்ஸ்ல இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், இதோட கொஞ்சோண்டு தயிர். எதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் பண்றோம்னா, எப்பயுமே இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் குக் பண்றப்போ இந்த மசாலாலாம் வந்து உள்ள இறங்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த டேஸ்ட்டும் நமக்கு வந்து மசாலா டேஸ்ட் மட்டும் தெரியும். அந்த சோயா சங்க்ஸ் உள்ள அந்த மசாலா இறங்கிருக்குது நமக்கு ஃபீல் பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த உப்பு காரம்லாம் உள்ள நல்லா இறங்கி சாப்பிடவும் நல்லா டேஸ்டா இருக்கும். பெப்பர் சுக்காவுக்கு போறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் கசகசா, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. ஒரு ஃப்ரையிங் பேன்ல இப்போ இது எல்லாத்தையும் நான் சேர்த்துறேன். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஃபைனா பவுடர் பண்ணிக்க போறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கோர்ஸா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே முதல்ல சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் சோம்பு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் ஆல்மோஸ்ட் 75% குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீல் மேக்கரை சேர்த்துக்கணும். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சிடலாம். மீல் மேக்கர் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு அந்த பவுடர் நீங்க ஜாஸ்தியோ கம்மியோ உங்க சாய்ஸ். இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவைப்பட்டானா போட்டுக்கலாம். இந்த பவுடர் போட்டு ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணா போதும். கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கு, அதனால நான் ஃபைனலா ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம மீல் மேக்கர் பெப்பர் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வெறும் பருப்பு சாதம் வச்சுட்டு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.